Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். Follow me Instagram ID ராஜா பேரோன். Subscribe my channel, support my channel. Click the bell button. Think yourself big. நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. ஓகே, இந்த வருஷம் உங்களுடைய ஃபிட்னஸ் ஜேர்னில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை முழுமையா ஷேர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும். முக்கியமா தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, ஃபிட்னஸ் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மசில் பில்டப் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படியும் 1ஆம் தேதி நீங்க ஒரு ரெசல்யூஷன் ஆரம்பிப்பீங்க. நம்ம இந்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா இப்படி ஆயிரணும், தொப்பையை குறைச்சிடணும், ஃபிட்டா ஆயிரணும், வெயிட்டை லாஸ் பண்ணிடணும். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதை கம்பல்சரி இந்த தடவை நான் பண்ணியே தீருவேன். ஓகேவா? என்னால குறைஞ்சது ஒரு 1000 பேரையாச்சும் பலனடைய வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதன்மையான குறிக்கோளா இருக்கு இந்த வருடம். என்ன காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ராஜா பேரோனுக்கு பெஸ்ட் ஃபிட்னஸ் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்றைய சமூகத்துல மிகப்பெரிய ஆளுமையில இருக்கக்கூடிய டாக்டர் கமல்ஹாசன் சார் எம்பி அவர்கள் கையாலையும், இந்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய கையாலையும் நம்ம இந்த அவார்டை வாங்கியிருக்கிறோம். மிகுந்த பெருமையான விஷயம், முக்கியமான விஷயம். இது நான் செய்யணும்னு நினைச்சது, என்னுடைய தாட்ஸ் கரெக்டா இருக்குது, ஏதோ ஒரு வழியில நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த அவார்டு ஒரு ஒரு உதாரணமா இருக்குது. ஓகேவா? எத்தனையோ பேர் குறை சொல்லியிருப்பாங்க, ராஜா பேரோனா இவன் எது சரியில்லை, இவர் இது சரியில்லை, இவருக்கு இது தெரியாது, இவருக்கு அது தெரியாது. ஆனா சொன்னவங்களுக்கு அந்த அவார்டு கிடைக்கல. ஓகே, சொன்னவங்களுக்கு, குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மேபி அவங்க எதனால சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது, சொன்னவங்களுக்கு அந்த அவார்டு கிடைக்கல. சொல்லப்பட்ட ராஜா பேரோனுக்கு பெஸ்ட் ஃபிட்னஸ் மோட்டிவேட்டர் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற அவார்டு கிடைச்சிருக்கு. இறைவனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு உங்களால எனக்கு கிடைச்சதுங்கிறதும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த அவார்டை டெடிகேட் பண்றேன். ஒண்ணு, அதனால நம்மளுடைய தாட்ஸை இனி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய பேரை பலனடைய வைக்கணுங்கிறது என்னுடைய இந்த வருஷத்துக்கான ஒரு உறுதிமொழியாவே இருக்குது. ஓகேவா? அதனால இதை ஸ்டார்ட் பண்றோம். டன். ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், தொப்பையை குறைக்கிற இந்த ஜேர்னில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு புரிதலை உருவாக்கிடுறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியான டயட்டோ இல்ல ஓவர் ஒர்க் அவுட்டோ நான் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். எக்கச்சக்கமான டயட்டு, இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும், இப்படி இருக்கணும் இருந்து சாப்பிடாமலே கிடந்து காய்கறி மட்டுமே சாப்பிட்டு உடம்ப குறைச்சி தொப்பையை குறைச்சிக்கிட்டு மறுபடியும் நீ சாப்பிட்டா அந்த தொப்பை வருமா வராதா? இல்ல உடம்பு வெயிட் மறுபடியும் போடுமா போடாதா? இல்ல மறுபடியும் அந்த ஃபேட் போடுமா போடாதா? உங்களுக்கே தெரியும், ரைட்? அப்போ அந்த டயட் இருந்து அவளை கஷ்டப்பட்டு குறைக்கிறது சரியான வழியானா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டையே ஒரு மெத்தட்ல மாத்திக்கலாம். அதை ஃபாலோ பண்ணியே எப்படி நம்ம உடம்ப குறைக்கலாம், எப்படி அந்த தொப்பையை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் நம்மளுடைய ட்ரைனிங்ல முதன்மையா இருக்க போறது. இது நான் என்னுடைய சகோதரர்களுக்கும் கொடுத்து அவங்க பலன் அடைஞ்சதுனால இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓகேவா? டன். முதல்ல செய்ய போற முக்கியமான விஷயம், இந்த தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம், செய்ய போற விஷயம், 6 மணிக்கு மேல உங்களுடைய டின்னரை சாப்பிடாதீங்க. ஓகே, டின்னர் சாப்பிட தான் போறோம். ஆனா 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு சாப்பிடுற அதே டின்னரை 6 மணிக்கு சாப்பிட போறோம். ஒருவேளை நான் வேலையில இருக்கேன் அப்படி இப்படின்னா கூட 7 மணி தான் கடைசியா இருக்கணும். அதுக்கு மேல உங்களுடைய டின்னர் நீங்க சாப்பிடக்கூடாது. இது நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ண போற முக்கியமான விஷயம். முதல் ஸ்டெப்பே இதுதான். 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. ரொம்ப முடியலைன்னா மட்டும்தான் 7 மணி, அதுக்கு மேல தாண்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு உங்களுடைய டின்னரை நீங்க முடிச்சுக்கணும். ஒண்ணு. தென் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஜாக்கிங் பண்ணியே தீரணும். நீங்க வெளியில பண்ணாலும் சரி, இல்ல வீட்டு மொட்டை மாடியில பண்ணாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள உங்க ரூம்லயே பண்ணாலும் சரி, ஸ்லோ ஜாக்கிங் 30 மினிட்ஸ் கண்டினியூ ஸ்லோ ஜாக்கிங் நீங்க பண்ணியே தீரணும். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் ஒரு 15 டேஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இடையில நான் உங்களை பாத்துக்கிறேன். முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்ம இந்த ஃபிட்னஸை கொண்டு போக போறோம். நம்ம ஃபிட்டாக போறோம், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்க போறோம், நம்ம நினைச்ச கோலை அடைய போறோம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 10 நாள்ல நடக்காது, 20 நாள்ல நடக்காது. ஃபாஸ்டா போய் கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது. பொறுமையா இருந்து உங்களுடைய மொத்த லைஃப் ஸ்டைலையும் ஹாப்பியா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி மூவ் ஆகும். நான் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன்.
பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பேரம்.